நேற்று மீண்டும் என்றும் மாறாமல் இருக்கிறது. ஆமென். மீண்டுமாய் ஆண்டவரும் உலக ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி ஆமென். இந்த ஆராதனைக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வேலையுடன் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். யாராவது பைபிள் வாசிக்க முடிந்தால் வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட இடைப்படுவாராக. ஆமென். ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வேலையில கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட நீங்க எங்களுக்கு ஆண்டவரை கற்றுத்தரப்போகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக, நீங்க எங்களோட கூட பேச போற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் எங்களோட கூட இடைப்படுவாராக. ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே நீங்க சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கு கிருபை செய்வாராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. ஆமென். இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆமென். அதுதான் நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமென். காரியங்களை தெரியாதவர்கள் போல அல்லது அவிசுவாசிகள் போல நம்ம என்ன கூட செய்யக்கூடாது. பயந்து கொண்டு அல்லது களங்கம் பெற்றுக்கொண்டோ அல்லது தயங்கி கொண்டு இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆமென். என்னதான் நடந்தாலும் என்னது நமக்கு நன்மைக்காக தான் ஆண்டவர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 வசனம் தான் சொல்லுகிறது. ரோமர் 8:29 என்ன சொல்றாரு? அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லி சொல்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்கு நன்மையானதை மட்டுமே தருகிறார் அவர். இன்னைக்கு இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இந்த ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை நேற்று மீண்டும் என்றும் மாறாமல் இருக்கிறது. நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு காரியத்தை நமக்கு என்ன செய்ய போறாரு? தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. உலகம் எல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான ஆபத்துகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக வந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்ட் நியூஸ்ல கேட்கிறோம், அப்புறம் கேள்விப்படுகிறோம். அநேகர் வந்து நம்ம பகிர்ந்து கொள்றாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எப்படி? அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். என்ன சொல்லப்பட்டு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் அப்படி ஒரு காரியம் சொல்றாரு. இரண்டாவது வந்து ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ரெண்டு விதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. ரெண்டு விதமான ரத்தம் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து ஆபேலினுடைய ரத்தம், இன்னொன்னு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். ரெண்டுக்கும் ஒரு கம்பாரிசன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முதல்ல என்ன சொல்ல, எப்படி அந்த வசனம் ஆரம்பிக்க பாருங்க. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். புதிய உடன்படிக்கை அப்படின்னா, புதிய உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை ஆண்டவர் வந்து பண்ணினார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாரா? பண்ணார். ஆமென். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை அடிப்படையில் தான் இப்ப நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். தேவனை வந்து நம்ம தேவன் என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன செய்றாரு? புதிய ஒரு கட்டளையும் கொடுத்து அந்த கட்டளையின் படி என்ன செய்றாரு? நம்மை வந்து இணைக்கிறார். ஆமென். இது புதிய ஒரு காரியமா இருக்கிறது. ஆமென். பழைய ஏற்பாடுல
உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. என்னது? 2 உடன்படிக்கை ஆண்டவர் கொடுத்திருந்தார். உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடு என்ன செய்யணும்? ஆண்டவரை அன்பு கூற வேண்டும். அதுக்கு இணையான கற்பனை, உன்னை நேசிப்பது போல் நீ பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கற்பனையை கொடுத்தார். இது 2 கற்பனையும் இணைக்கிறது போல புதிதா ஒரு கற்பனை ஆண்டு கொடுக்கிறார். என்னன்னா, நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அன்பா இருக்கணும், நேசிக்கணும். புதிய ஒரு கற்பனையை, புதிய ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கட்டளை நமக்கு சாதாரணமாக கொடுக்கல. ஆமென். இப்போ நீங்க ஒரு கட்டளைக்குள்ள வரணும் அப்படின்னா முதல்ல அதுல நீங்க கமிட் ஆயிருக்கணும். இப்ப எப்படி ஒரு எப்படி ஒரு இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்க. அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிற பொழுது, அல்லது கம்பெனி விட்டு போய் வேற கம்பெனி வேலை பார்க்கணும் ஜாயின் பண்றாங்கன்னா, அந்த ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? அந்த புதிய கம்பெனிக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்தியால இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இந்தியாவுடைய ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அதே அவங்க இந்தியால இருந்து வேற கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த புதிய கண்ட்ரில தான் உள்ள அந்த ரூல்ஸை தான் என்ன செய்யணும்? அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த கண்ட்ரிக்கு என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ரூல்ஸ் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கோம்னா, புதிய உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு தருகிறார்னா முதல்ல அந்த உடன்படிக்கையின்படி அல்லது அந்த புதிய காரியத்துக்குள்ள நம்ம கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும்? அந்த புதிய உடன்படிக்கை நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆமென். அல்லேலூயா. அது வரைக்கும் நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அப்படிதான் இருந்தோம். நம்ம எப்படி இருந்தோம்? வசனம் சொல்கிறது, காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். தேவன் என்று அறியாத ஒரு இடத்துல நம்ம இருந்த நம்மை தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு செய்து அவர் கொடுக்கிற கட்டளைகளை நிறைவேற்றும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எகிப்துல இருந்து வந்தாலும் அந்த இருதயத்துல எகிப்தின் காரியங்கள் அவர்கள் விட்டு போகவில்லையா? சோ அப்படி இல்லாதபடிக்கு நம்ம இப்ப எப்படி வந்திருக்கிறோம்? முற்றிலுமாக மாறுபட்டவர்களாக, முற்றிலுமாக புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதனாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து நம்ம அவரோடு கூட இருக்கிறோம். ஆமென். சோ அப்படி கம்ப்ளீட்டாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டவர்களாய், கம்ப்ளீட்டாக முழுவதுமாக நம்முடைய காரியங்கள் மாறுதலா ஆக்கப்பட்டதாக நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். சோ கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது. ஆமென். சோ இப்ப புதிய கட்டளையை நமக்கு தந்திருக்கிறார். என்ன சொல்கிறது? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய. சோ புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம புதிய உடன்படிக்கை நம்ம பின்பற்றும்படிக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். அப்படின்னா அந்த புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா நம்ம அந்த உடன்படிக்கைக்கு, அந்த உடன்படிக்கை நிறைவேற்றக்கூடிய அந்த கிருபையை நம்ம என்ன செய்யறோம்? பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை நிறைவேற்றக்கூடிய அந்த பொறுப்பு நமக்கு வந்திருக்கிறது. அந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவதாக நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவோ அல்லது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவோ நம்ம என்ன செய்யலாம்? அந்த உடன்படிக்கை நிறைவேற்றக்கூடிய காரியங்கள் நமக்கு இல்லாத இருந்தது. ஆமென். நம்ம அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தா நம்ம அவுட் ஆயிருந்தோம். அப்போ அந்த காரியம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்ப ஒரு உதாரணம் சொன்னது போல, புதிய கம்பெனிக்குள்ள போனாதான் அந்த புதிய கம்பெனிக்குள்ள ரூல்ஸ் நமக்கு வரும். புதிய வேற நாட்டுக்கு போனாதான் வேற நாட்டுக்குள்ள ரூல்ஸ் நமக்கு வரும். அப்படியாக புதிய உடன்படிக்கை, புதிய காரியங்கள் ஆண்டவர்கள் நமக்கு வருகிறது. அது அந்த காரியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், நம்ம அந்த காரியத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். எப்படி வந்தோம் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, நீங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து வாசித்தேன்னு சொன்னா நான் வாசிக்கிறேன். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமென். அதாவதுங்க, என்ன காரியம் நடக்குது என்று சொன்னால், நான் உங்களுடைய புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். என்ன காரியம் இங்கே நடந்ததுன்னு சொன்னா, அதாவது முதல்ல நம்ம எப்படி இருந்தோம்? தேவனுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பு இல்லாமல் நம்ம தூரமா இருந்தோம். ஏன் தூரமா இருந்தோம்? வசனம் சொல்லுகிறது, அவரு பிதாவாகிய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லி, பாவத்தை பார்க்காத ஒரு கண்ணர். ஆமென். பாவத்தை பார்க்க கூடாத ஒரு தேவன்.
ஆமென். நாம் பாவம் செய்ததுனாலே அவருடைய பார்வைக்கு விலகி போயிருந்தோம். நாம் துன்மார்க்கம் செய்து அவருடைய பார்வைக்கு விலகி இருந்தோம். அதனால தேவனை நம்ம கிட்டி சேர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிளப்பை நாம் என்ன செய்தோம், உண்டாக்கி வைத்திருந்தோம். ஆமென். இப்பொழுது நம்மை இணைப்பதற்கு ஒரு மத்தியஸ்தர் அங்க வருகிறார். இப்போ ரெண்டு பேருக்கு பகை இருக்கிற, ரெண்டு பேருக்கு டேர்ம்ஸ் சரியில்லைன்னா ரெண்டு பேரும் இணைக்கக்கூடியவங்க, அல்லது இப்போ ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிடுறாங்க, ரெண்டு பேரும் பிடிக்கலன்னா ஒருத்தர் சரி ஓகே சமாதானமாகலாம்னு சொல்லிட்டு விரும்புறேன்னு வைங்களேன். ஆனா அவர் என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய மாட்டாரு, நேரடியா அவங்க கிட்ட போய் பேச மாட்டார். அதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, ரெண்டு பேருக்கு பொதுவான ஒருத்தரை கூப்பிட்டு, அங்க வாங்க, நான் அவரோட கூட சமாதானமாக விரும்புறேன், அல்லது அவரை நான் நேசிக்கிறேன், இந்த காரியத்தை நீங்க அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவரை சமாதானம் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அப்படித்தான் பிதாவாகிய தேவன் நம்ம மீது வைத்திருந்த அன்பினாலே என்ன பண்ணுகிறார், அங்கே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி என்ன செய்றாரு, நமக்கும் அவருக்கும் பகையா இருந்த அந்த காரியத்தை என்ன செய்றாரு, மாற்றி போடும்படிக்கு என்ன செய்றாரு, சமாதானம் பண்ணி அதை ரெண்டு பேரையும் இணைக்கும்படிக்கான ஒரு மத்தியஸ்தராக, ஒரு மீடியேட்டராக என்ன இயேசு கிறிஸ்து இங்கே வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அது எப்படி வருகிறார்னா, இப்ப ரெண்டு பேருக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை சமாதானம் பண்ணணும் அப்படின்னு, சமாதானம் பண்ணி வைக்கணும்னு சொன்னா, நீங்க ரெண்டு பேரும் வாங்க, ரெண்டு பேரும் கை கொடுங்க, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, ஓகே அப்படி சொல்லிட்டு போனா அது சமாதானம் முழுமை பெறாது. ஆமென். ரெண்டு பேருக்கும் நடுசுல என்ன பிரச்சனை இருக்குது, அல்லது எந்த காரியம் ரெண்டு பேரையும் பிளவுபடுத்துகிறது என்பதை என்ன செய்ய வேண்டும், முதலாக அறிந்து அந்த பிளவுபடுத்தக்கூடிய காரியத்தை அங்க இருந்து, அந்த கசப்பான காரியத்தை அல்லது அந்த வேண்டாத காரியங்களை அங்கிருந்து எடுத்து போடுகிற பட்சத்தில் மாத்திரமே அந்த சமாதான உடன்படிக்கை, சமாதானமான காரியங்கள் என்ன செய்யும், முழுமையாக பிரயோஜனப்படும், அது நிரந்தரமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு பண பிரச்சனை வைங்களேன், அல்லது ரெண்டு பேருக்கும் ஒரு காரியம் புரிந்து கொள்ளல அப்படின்னா, அதை புரிந்து கொள்ளாமலே வைத்துக் கொண்டு ரெண்டு பேரும் சமாதானமா இருக்குன்னு சொன்னா, சமாதானமா இருந்தாலும் அந்த புரிந்து கொள்ளாத காரியம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அது என்னைக்குனாலும் என்ன செய்யும், ஆமை போல மேல வரும், அது பிரச்சனை உண்டாகும். சரிங்களா? அதனால அந்த கசப்பான காரியத்தை முற்றிலுமாக அவர் மத்தியிலிருந்து எடுத்து போடுகிற மற்ற அந்த பட்சத்தில் தான் அந்த சமாதானமான காரியங்கள் அங்கே என்ன செய்யும், நடைபெறும். அந்த காரியங்கள் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அப்படித்தான் இங்க நமக்கும் பிதாவாய் தேவனுக்கும் என்ன காரியம் இருக்குதுன்னா, பாவமாக இருக்கிறது. நம்ம பிதா கிட்ட சேர முடியாத அளவுக்கு எந்த காரியம் தடையா இருக்கிறது, நம்முடைய பாவம். எந்த பாவம் எப்படி வந்துச்சு, நமக்கு ஆதாம் மூலமாக வந்தது. ஆதாம் கீழ்ப்படியாமை பாவம் செய்தனாலே அவனுடைய சந்ததிகளாக மனிதர்கள் எல்லாம் வந்ததுனாலே அந்த பாவம் அப்படியே தொடர்ந்து கொண்டே வந்தது. இப்போ அந்த பாவம் தேவனை கிட்ட சேராத படிக்க என்ன செய்ய தடையாய் நிற்கிறது. மத்தியஸ்தராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். என்ன செய்கிறார், ஓகே ரெண்டு பேரும் சமாதானம் உண்டாவதாக சொல்லிட்டு மாத்திரமல்ல, அந்த சமாதானத்துக்கு எதிராக இருக்கிற காரியமாகிய அந்த பாவத்தை என்ன செய்கிறார், அங்கே இருந்து எடுத்து போட வேண்டும். எடுத்து போட்டா மாத்திரம்தான் பிதாவாகிய தேவன் இங்கே சமாதானம் ஆக முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ சமாதானம் பண்ணுகிற ஊழியம் மிகவும் அருமையான ஒரு ஊழியமா இருக்கிறது. ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாரா, பாக்கியவான்கள். அல்லேலூயா. மத்தேயு நீங்க 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அதுல தேவன் அந்த மலை பிரசங்கத்திலே அல்லது சீசர்கள்ட்ட பேசின அந்த காரியத்துல என்ன செய்யறார், தேவன் தெளிவாக சொல்லுகிறார். ஆமென். என்ன சொல்லுறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமென். அது சரியாக நிரூபித்து காண்பித்தது ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. சோ அவருடைய காரியங்கள், அவருடைய ரத்தம் நமக்குள்ள இருக்கிறது, அவருடைய புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்திருக்கிற நமக்குள்ளேயும் அந்த காரியங்கள் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களா? ஆமென். சமாதானம் பண்ணுகிறார்களா? அந்த உலகத்துல இன்னைக்கு அதே காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்த அதே சமாதானமான காரியத்தை நாமும் செய்ய வேண்டும், இப்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, இப்ப ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்ப சமாதானம் கொண்டு போறதுக்கு எது தடையா இருக்கிறது, மனிதனுடைய பாவம் தேவனிடத்துல கிட்டி சேர முடியாதபடிக்கு என்ன செய்யறது, அங்கே தடையா இருக்கிறது. இப்ப சமாதானம் உண்டு பண்ணணும்னா பிதாவாகிய தேவன் பாவத்தோட கூட என்ன செய்ய மாட்டாரு, மனிதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவரை பார்க்கவும் முடியாது. ஆமென். அப்படின்னா என்ன செய்யணும், அந்த சமாதானம் உண்டாகணும்னா அந்த பாவமான காரியத்தை எடுத்து போட வேண்டும். பாவமான காரியம் அங்க இருந்து நீக்கப்பட வேண்டும். நீங்கினால் மாத்திரமே என்ன செய்ய முடியும், பிதாவோடு கூட சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்த முடியும். சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செய்தாரு,
செய்தும்படிக்காக பூமிக்கு வந்திருக்கிறார். இப்போ என்ன பண்றாரு? பாவத்தை போக்கணும். பாவத்தை போக்குறதுக்கு ஆண்டவர் முதல்ல அவர் ஆப்ஷன் கொடுத்திருந்தாரு. ஆடு ரத்தம், மாடு ரத்தம், புறாக்களை பலியிடுறது. சோ இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியவில்லை? மனிதனுடைய பாவத்தை தீர்க்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவர் என்ன காரியத்தை கொடுத்தாரு? ஒரு ஆடு படுகிற பொழுதோ அல்லது ஒரு மாடு பலியிடப்படுகிற பொழுதோ அது துடி துடிச்சு சாகிற பொழுது மனிதன் அதை பார்க்கிற பொழுது, ஐயோ என்னுடைய பாவங்களுக்காக இந்த ஆடு சாகிறது, என்னுடைய அந்த துடித்து சாகும்போது நான் சாக வேண்டிய இடத்துல இந்த ஆடு சாகிறது என்று சொல்லி அவன் மனம் மாறுவார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுத்தார். ஆனால் இவன் மனம் மாறவில்லை. மாறாக அதை என்ன செய்தான்? அது ஒரு சாதாரணமாக அது ஒரு ஆடு தானே அப்படிங்கிற ஒரு காசு கொடுத்து வாங்கி கொடுக்கிற ஒரு காரியம் மாற்றிவிட்டான். இப்பொழுது ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம் மனித ரத்தத்தினுடைய அந்த மனிதனுடைய பாவத்தினுடைய காரியத்தை போக்க முடியவில்லை என்று சொல்லி தேவனே இறங்கி மனிதனாய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தும்படிக்கு வந்திருக்கிறார். எதற்காக? அந்த பாவம், மனிதனுடைய பாவம் முற்றிலுமா நீக்கப்பட வேண்டும். எதற்காக? பிதாவோடு கூட இணைக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அந்த மத்தியஸ்தராக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஆமென். சோ அப்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்து, சிலுவையில வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லி. ஆமென். நம்முடைய பாவங்கள், உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்களும் ஆமென் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது என சுமத்தப்பட்டு அவர் பாவமாய் மாறிவிட்டார். ஆமென். பரிசுத்தமாய் இருந்த அவர், ஆமென், தேவனுடைய குமாரனாய் இருந்த அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார்? சின்னாக தொங்குகிறார். ஆமென். சின்னாக என்ன செய்யறாரு? தொங்குகிறார். எதற்காக? நீங்களும் நானும் பாவம் நீங்கி தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய அன்பில மீண்டுமா சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அந்த உன்னதமான அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக தேவன் தன்னையே ஒப்பு கொடுக்கிற ஒரு மகா பெரிய காரியத்தை சிலுவையிலே செய்து முடிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த அன்புக்கு ஈடாக நாம் என்ன செய்து விட முடியும்? யோசித்து பாருங்கள். ஆமென். யோசித்து பாருங்கள். ஆமென். நாம் இந்த அன்புக்கு ஈடாக என்ன செய்து விட முடியும்? ஒன்றும் செய்துவிட முடியாது. ஈவன் இந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒன்றும் செய்யவில்லை. ஆண்டவருக்கு எப்படி செய்யப்பட? மத்தியஸ்தராக செயல்படுகிற பொழுது அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த காரியத்தை செய்கிற பொழுது சமாதானத்துக்கு தடையா இருக்கிற காரியங்களை எடுத்து போடுகிறதுக்காக தன்னுடைய ஜீவனை என்ன செய்யறார்? கொடுக்கிறார். ஆமா, இன்னைக்கு நீங்களும் நானும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி உலகத்துல அநேகர் இயேசு கிறிஸ்து அறியாமல் இருக்கிறாங்க, பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு வரும்படிக்காக என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை நீக்கும்படிக்காக தேவனுடைய அன்பை கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த மகத்துவமான காரியத்தை அவர்களுக்கு சொல்லி, ஆமென், அவர்களுக்கு சொல்லி, அதற்காக நாம நிறைய நேரங்கள் செலவிட வேண்டும். சில நேரங்களில் பணம் செலவிட வேண்டி வரும், செலவிட வேண்டும். சில நேரங்களில் அவங்களுக்காக சில காரியங்களை நம்ம விட்டு கொடுக்க வேண்டி வரும். சில நேரத்தில் நம்ம தாழ்மையின் காரியங்கள் காண்பிக்க வேண்டும். ஆமென். இது நம்முடைய சிலுவையா இருக்கிறது. நாம் சுமந்தே தீர வேண்டும். ஆமென். நம்முடைய ரட்சிப்புக்காக தேவன் சிலுவை சுமந்தது போல மற்றவருடைய ரட்சிப்புக்காகவும் நாம் சிலுவைகளை சுமக்க வேண்டும். சில அவமானங்கள் வரும், சில காரணம் இல்லாமல் ஏச்சி பேச்சு வரும். ஆமென். சில தடைகள் வரும். அதெல்லாம் என்ன இயேசு கிறிஸ்துவுக்காக மற்றவருடைய ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் அதை நடத்துவாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சோ இந்த மத்தியஸ்தர், ஆமென், ஒரு உடன்படிக்கை உண்டாக்குகிறார். எதனால உண்டாக்குகிறார்னா அவருடைய ரத்தத்தை சிந்தி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் அந்த கம்யூனியன் சர்வீஸ் ஒவ்வொரு சபைகளும் ஜனங்கள் எல்லாம் கூடுகிற பொழுது அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நீங்கள் செய்கிற பொழுது, இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் பானம் பண்ணுகிற பொழுது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி அந்த காரியம் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? நம்ம துரோகிகளா இருந்தோம், பாவிகளா இருந்த நம்மை தேவனுக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்கிற செய்து அங்க அக்ரிமெண்ட் ஆகிறது. ஆமென். யோவான் 1:12 தெளிவா சொல்லப்படுகிறது. அவருடைய நாமத்தின் மேல், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சோ இந்த காரியங்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆமென். பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். ஆமென். அப்பா, பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுகியாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ரோமர் 8:15 சொல்கிறது போல. ஆமென். இது தேவனுடைய புதிய உடன்படிக்கை. ஆமென். இந்த உடன்படிக்கை மத்தியஸ்தராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? செயல்பட்டு, ஆமென், 2 பேரையும், ஆமென், பிதாவாகிய தேவனோடு கூட, ஆமென், பாவிகளாய் இருந்த நம்மை
பரிசுத்தமாய் மாற்றி நீதிமானாய் மாற்றி தேவனோடு கூட என்ன செய்கிறார்? இணைத்து இருக்கிறார். இப்ப நம்ம அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி சந்தோஷமாக ஒரு தடையும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு பாரம்பரியம் இல்லாதபடிக்கு, விடுதலையோடு கூட அவரை எந்த இடத்திலும் தொழுது கொள்ளும்படிக்கு, ஆராதிக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் ஆலயம் சென்று தேவனை தொழுது கொள்வார்கள். சமரியா ஸ்திரீ சொல்வது போல அந்த மலைகளில் அவர்கள் தங்கியிருந்த அந்த மலைகளிலே தேவனை தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனா இப்பொழுதோ நீங்க இருக்கிற இடங்களிலே அப்பா பிதா என்று கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு தேடி வருகிறார். அவன் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னார், கைகளில் கட்டப்பட்ட ஆலயமாகி அந்த கட்டடத்தில் இல்லாதபடிக்கு, கைகளினால் செய்யப்படாத நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணும்படிக்கு என்ன செய்தார்? நம்முடைய காரியத்தை உயர்த்தி விட்டார். ஆமென். ஆளுக்கும் கந்தையும் குப்பையுமாய் இருந்த நம்முடைய இருதயத்தை தேவன் நம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாய் மாற்றி அவர் தங்குகிற அந்த ஆலயமாய் மாற்றி விட்டார். ஆமென். இது புதிய உடன்படிக்கையினால் உண்டாக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். நான் சொல்ற காரியம் உங்களுக்கு விளங்குகிறதா? ஆமென். இதை நீங்க அப்படி ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆமென், அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தர் நமக்காக புதிய உடன்படிக்கையின் மூலமாக கல்வாரி சிலுவையை நமக்காக செய்து முடித்த அந்த மாபெரும் விடுதலை நாம் புரிந்து கொண்டால் போதும். ஆமென். ஒருவரும் நம்மை தொட முடியாது, அசைக்க முடியாது. பிசாசானவன் சத்துருவன் நம்ம அசைக்க முடியாது. அதை நம்ம பார்க்க போயிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக ஆமென் இருக்கிற இடங்கள்ல சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். என்ன சொல்லப்பட்டிருக்கிற? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே. இப்ப நம்ம எங்க சேர்ந்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினுடைய அந்த புதிய உடன்படிக்கையின் இடத்துக்கும் நம்ம வந்திருக்கிறோமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. என்ன ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாராவது வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவர் வாசிக்கிறது, அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அங்கே ஒரு ஆண்டவர் காயின் இடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி அங்கே ஒரு காரியம், ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, தன்னுடைய சகோதரனாகிய தன்னுடைய தம்பி ஆகிய ஆபேல் என்ன செய்யறான்? அண்ணனா இருக்கிற அந்த காயின் கொலை செய்து விடுகிறான். ஆமென். பொறாமை நிமித்தமாக, ஒரு எரிச்சல் நிமித்தமாக என்ன செய்கிறான்? தன்னுடைய தம்பியினுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டாரே, என்னுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி ஏற்பட்ட ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் மூலமாக என்ன செய்யறான்? தன்னுடைய தம்பி என்ன செய்யறான்? கொலை செய்து விட்டான். இப்பொழுது ஆண்டவர் காயின்ல கேட்கிறாரு, தம்பி எங்கப்பா, என்னாச்சு, என்ன பண்ண நீ? ஏன்னா அவனுடைய ரத்தம் என்ன செய்யறது? தேவன் நோக்கி கூப்பிடுகிறது. குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால என்ன செய்து போட்டு தேவன் இடத்துல தேவன் நோக்கி கூப்பிடுகிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ரத்தம் என்ன செய்யக்கூடாது? சிந்தக்கூடாது. ரத்தம் என்ன செய்யக்கூடாது? ரத்தத்தில் என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. அதனால அந்த ரத்தத்தை சிந்தி விடக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே கொலை செய்தனால என்ன செய்ய? அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த காயினத்துல கேட்கிறாரு. அவனுடைய ரத்தம், அதாவது நீ என்ன பண்ணுன? அவன் வாயில ஆண்டவர் தெரியும் என்ன பண்ணான்ட்டு. அவனோட வாயிலால சொல்லணும்னு சொல்லி கேட்கிறாரு, நீ என்ன பண்ணப்பா? அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அவன் ரத்தத்தை எதுக்கு நீ சிந்தன? அவன் சொல்றான், நான் என்ன என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளி? அவனுக்கு நான் வாட்ச்மேன் வேலையா பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் எங்க போறான் எங்க வரான்னு சொல்லிட்டு அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்க வேலையா அப்படிங்கிற மாதிரி என்ன, ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவனை பார்க்கலங்கிற மாதிரி. அட் த சேம் டைம் நீங்க ஒரு தவறான கேள்வி இடத்துல கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான்? இந்த காயின் தேவனிடத்துல பதில் சொல்றான். ஏன்னா அவனுக்கு இந்த காவலாளி, சகோதரன் காவலாளியா அப்படின்னு. ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு காவலாளியா இருக்க வேண்டும்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பிலிருந்து போய் விடாதபடிக்கு, அவன் ஆபத்துக்குள்ள போய் விடாத, நரகத்துக்கு போய் விடாதபடிக்கு அவனை பத்திரமாய் பாதுகாக்கிற காவலாளியராய் நாம் செயல்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இது புதிய உடன்படிக்கைப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்கிறான்? அப்ப ஆண்டவர் சொல்கிறாரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு சொல்லி காரியத்தை கேட்கிறான். நீ வந்து எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏன் டென்ஷன்? இப்ப என்ன கேட்டவன்ட்ட, உன் தம்பி எங்கன்னு கேட்டான், அவ்வளவுதானே. அதுக்கே நீ டென்ஷன் ஆகுற? அது கேட்க நீ வந்து உன் ஃபேஸ் எல்லாம் மாறுது. ஏன்னா அவன் உள்ள என்ன செய்யுது? தப்பு பண்ணதுனால அவன் ஃபேஸ் எல்லாம் என்னது மாறுது. அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன்கிட்ட வந்து அவன் மூலமா என்ன செய்யணும் சொல்லணுங்கிறக்கா திரும்பி கேட்கிறாரு. எதுக்கு வந்து ஃபேஸ் மாறுது? எதுக்காக வந்து நீ வந்து டென்ஷன் ஆகுற? நான் உன்னை என்ன கேட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டுட்டு சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்படி படுத்திருக்கும் அப்படி ஒரு காரியம் சொல்றாரு. அப்போ வந்து நீ வந்து எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ நன்மை பண்ணா உனக்கு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை வந்து கூலா பேசிட்டு இருக்கிறாரு. அவன் ஆண்டு தேவனுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும் அவன் வந்து விசாரிக்கிற மாதிரியும் வந்து கேட்கிறார். அவன் வந்து என்ன செய்யலாம், டென்ஷன் ஆகுறான். மீன்ஸ் ஏன்டா கேட்கறீங்க, நானே அவனுக்கிட்ட காவலாளி அப்படி சொல்லி கேட்கறான். அப்ப என்ன செய்யறாங்க? காரியம் என்னது? அந்த என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வெளியில் இருக்கும்போது சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயின் நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறிய, என் சகோதரனுக்கு நானும் காவலாளி அப்படிங்கிறான். ஒரு பெரிய மர்டர் பண்ணிட்டு, ஒரு கொலை பண்ணிட்டு, ஒண்ணும் தெரியாத மாதிரி, எனக்கு தெரியாதா அவன் எங்க போனான்னு தெரியலையா, எங்கேயா கடைக்கு போயிருப்பான், ஏதாவது ஜாமான் வாங்க போயிருப்பான்ங்கிற மாதிரி என்ன செய்யறான்? ஒன்றும் தெரியாம மாதிரி பேசுறான். எனக்கு தெரியல, நானும் வாட்ச்மேன், அவன் எங்க போறான் எங்க வர்றான்னு பாத்துட்டா இருக்கிறேன். எனக்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு, எனக்கே 1000 டென்ஷன் இருக்கு. நீங்க நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு. இதுல போயிட்டு நான் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நான் போயிட்டு அவனுக்கு வந்துட்டு சுவிசேஷம் சொல்லணுமா? ஆண்டவர் பத்தி சொல்லணுமா? எனக்கே என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்க மாட்டேங்க. என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் நன்மை இல்லைன்னு சொல்லிட்டு செய்யணும். அநேக நேரங்களில் இந்த காயினை போல என்ன செய்யணும்? நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணு நமக்கு நடக்காதது போல, ஒரு அற்புதம் தேவன் நமக்கு செய்யாத போல, தேவன் நம்ம வந்து நேசிக்காம புறம்பே தள்ளி இருக்கிறது போல என்ன செய்யணும்? நம்ம பயங்கரமா என்ன செய்யறோம்? அநேக நேரங்களில் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆமென். நாட்களிலும் கூட அந்த ஆவி நம்மை விட்டு வெளியில போகட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியம் முற்றிலும் மாற்றப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் நம்முடைய சகோதரனுக்கு காவலாளி. ஆமென். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நாம் நம்முடைய சகோதரனுக்கு காவலாளி. யாரையா சகோதரன் அப்படின்னு கேட்டா, எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தான். ஆமென். அல்லேலூயா. எல்லாருமே நம்ம சகோதரர் தான். ஆமென். எல்லாருக்கும் நம்ம காவலாளி. ஒரு ஆத்மா கூட என்ன செய்யக்கூடாது? நம்ம கெட்டு போவதற்கு நம்ம தெரிந்து அனுமதிக்கவே கூடாது. ஆமென். ஆமென். நம்ம காவலாளியா தான் இருக்க வேண்டும். ஒரு ஆத்மா கூட எழுதி போவதற்கு நம்ம காரணமாகி விடவே கூடாது. ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு அவர் கேட்கிறாரு. இப்போ வந்து இவன் காவலாளியா சொன்ன உடனே புரிஞ்சு போய் ஆண்டவர் வந்து இப்ப வந்து நேர மேட்டுக்கு வராது. என்ன செஞ்சவன சொல்லு, என்ன செஞ்சவன? சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிறது. ஏன்னா குற்றம் இல்லாத ரத்தம், தப்பு செய்யாம என்ன செஞ்சா கொலை செய்யப்பட்ட. இப்ப அவனுடைய ரத்தம் என்ன செய்யுது? தேவனுடைய சமூகத்துல போயிட்டு தேவன் நோக்கி கூப்பிடுகிறது. இப்ப தேவன் இறங்கி வருகிறார். இதைத்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆபேலுடைய ரத்தம் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய, அதாவது ஆதாமுக்கு பிறந்த மகன். ஆமென். ஆதாம் யாரு? பாவியா இருக்கிறான். ஒரு பாவியான மனுஷனுக்கு பிறந்திருக்கிறான் அந்த ஆபேல். ஆனா இவன் வந்து தவறு செய்யாம இறந்ததுனால, ரத்தம் சிந்தப்பட்டதுனால, இவன் என்ன செய்யுது? இவனுடைய ரத்தம் தேவனிடத்துல சமூகத்துல போய் கூப்பிட்டு, தேவன அதுக்கு பதில் வேணும், ரத்தம் சிந்தப்பட்டதே பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை வந்து வைக்கிறது அங்க ரத்தம் போயிட்டு. இந்த ஆபேல் ரத்தம் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும் என்று சொன்னால், ஒரு குற்றம் அறியாத, ஒரு பாவம் அறியாத, ஆமென், நீங்களும் நானும் பிழைத்திருக்க வேண்டும், நீங்கள் நானும் ஜீவனோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக, ஆமென், ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவரே கேட்கிறார். என்னிடத்துல குற்றம் என்று சொல்லி உங்களுக்கு யாரா சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. சோ அப்படி வந்து பரிசுத்தமாய் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவன் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் என்ன செய்றாரு? மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினவராய் ஒப்பு கொடுத்தவராய் உண்மையாய் இருந்த அந்த தேவனுடைய பரிசுத்தமான ரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யும், அது எவ்வளவு பெரிய நன்மையான காரியங்களை கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நன்மையான காரியங்கிறதை நம்ம பார்க்க போறோம்.
தொடர்ந்து அவங்க ஆதியாமத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த காயின் சொல்றாரு, இப்பொழுது உன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியில் நிலையற்ற அடைகிறவனாய் இருப்பாய்னு ஒரு காரியம் சொல்றாரு. இதுக்கு எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? கொலை செய்கிறவன் யாரா இருக்கிறான்? அவன் பிசாசுடைய காரியங்களை பெற்றவனா இருக்கிறான். பிசாசுடைய காரியங்களா இருக்கிறது. ஆமென். தேவனுடைய காரியம் என்ன? ரட்சிக்க வேண்டும், ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. பிசாசுடைய காரியம் என்ன? ஜீவனை எடுக்கிறதா இருக்கிறது. மீன்ஸ் கொலை செய்கிறதா இருக்கிறது, நரகத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கிறது. ஆமென். ஜீவனை கொடுக்கிற காரியம் தேவனுடைய காரியமா இருக்கிறது. இப்ப இதுக்கு எந்த காரியம் எதற்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், இப்ப ஆபேலுடைய காரியம், ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதுனால இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை உனக்கு கூடாது. நீ பூமி நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி ஒரு காரியம் சொல்கிறார். இந்த காரியம் எதுக்கு ஒப்பனை சொல்லப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே நமக்கு எதிராளியான பிசாசானவனுக்கு இது கொடுக்கிற ஒரு ஆன்சரா இருக்கிறது. ஆமென். அவன் விதைக்கிற பிசாசானவனுக்கு சொல்லப்படுகிறது, நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை உனக்கு செய்யாது கூடாது. அதாவது நீ எந்த காரியத்தை நீ விதைச்சாலும் அதனுடைய பலன் உனக்கு கிடைக்காது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆமென். அதான் சொல்லுது, நன்மையானகளை பேசுகிற ரத்தமாகிய இயேசு ரத்தம். ஆமென். நமக்கு நன்மையான காரியங்களை எடுத்துக்கிறதாம். ஆமென். நமக்கு நன்மையான காரியங்களை பேசுகிறது. ஆமென். சோ நமக்கு எதிரான சாத்தான் எந்த காரியத்தை நமக்கு எதிராக செய்தாலும் அது என்ன செய்யாதான்? பலன் கொடுக்காது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஏனென்று சொன்னால் நமக்காக விலைக்கரையாக சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு அருமையான வார்த்தை. ஆமென். உனக்கு விரோதமாக எந்த விதைக்கப்படுகிற எந்த காரியமும் பலன் தராது. ஆமென். சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு விரோதமாக விதைக்கப்படுகிற எந்த காரியமும் பலன் கொடாது போகும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. அது எந்த காரியமானாலும் யாராஇருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக விதைக்கப்படுகிற எந்த காரியமும் அது பலன் கொடாதபடிக்கு ஆமென் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அந்த காயின் சொல்லப்படுகிறது, நீ நிலத்தை பயிரிடும் போது அது உனக்கு என்ன செய்யாது? பலன் இனி உனக்கு கூடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். ஆமென். பிசாசு எப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்கிறான்னு நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னன்னு கூட மத்தேயு 13ஆம் அதிகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 24ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. சரிங்களா? பரலோகத்தினுடைய காரியம் எப்படிக்குதான்? நல்ல விதையை அதாவது தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நிலங்கிறது என்னன்னா நம்முடைய மைண்டா இருக்கிறது. ஆமென். நம்ம மைண்ட்ல இருதயத்துல என்னது? நல்ல விதைகள், வசனங்கள் நல்ல வசனங்களை ஆண்டவர் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு விதைக்கப்படுகிறது. நம்ம கேட்கிறோம், நல்ல விஷயம் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் இருக்கிறான், தேவனை அறியாத ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு என்ன காரியங்கள் கொடுக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார், உன்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நீ விடுதலையாக்கப்பட்டாய், நீ நீதிமானாக்கப்பட்டாய், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி நல்ல வசனங்கள் விதைக்கப்படுகிறது. சுவிசேஷம் விதைக்கப்படுகிறது. ஆமென். மைண்ட்ல விதைக்கப்படுகிற பொழுது அந்த நிலமாகி மைண்ட்ல என்ன செய்கிறது? இருதயத்தில் விதைக்கப்படுகிற பொழுது அது என்ன செய்யுது? ஓகே, ஏற்றுக்கொள்கிறது. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. 25ஆம் வசனத்துல, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து போட்டான். சத்துரு என்ன செய்யறான்? நம்ம இருதயத்துல என்ன செய்யறான்? களைகளை விதைத்து போடுகிறான். தேவையில்லாத காரியங்கள் என்ன செய்யறான்? விதைத்து போடுகிறான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இப்போ நம்ம விசுவாசத்துல வளர்கிற பொழுது பிசாசு போடுகிற அந்த அவிவிசுவாசமான காரியங்கள், அல்லது முன்னாடி நீ அதை செஞ்ச, முன்னாடி இதை செஞ்சாங்க, பழைய பாரம்பரியமான காரியங்கள், அது என்ன செய்யறது? இந்த பிசாசு களைகள் போல என்ன செய்யறான்? அங்கே உள்ளே போட்டு என்ன செய்யறான்? விதைத்து வருகிறான். அதுவும் வளர்ந்து வருகிறது. அவன் நினைக்கிறான், ஓகே, நம்ம போட்ட விதைகள் என்ன செய்யறது? செழிப்பா அதுவும் வளர்ந்து வருகிறது. சூப்பர். இப்போ நல்ல நல்ல விதைகள் என்ன செய்யப்படும்? அது நம்ம கெடுதாச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான்? அவன் ஹாப்பி ஆகிறான். இப்போ ஹாப்பி ஆகுறானா?
பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அந்த எஜமான் என்ன சொல்றாரு, சத்ரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உங்களுக்கு சித்தமா கேட்கிறார். யார் இந்த வேலை பண்றா? சத்ரு பண்றான். சத்ரு வந்து நம்ம விசுவாசத்துல நல்லா வளர்ந்து வந்தாலும், அவனுடைய அன்பை நல்லா புரிந்து வந்தாலும், சில நேரங்களை வந்து என்ன செய்யுது, விசுவாசி விதைத்த அந்த கலைகள் வந்து அப்பப்ப என்ன செய்யறது, சில காரியங்களை வந்து நமக்குள்ள செய்கிறது. அவிசுவாசத்துக்குள்ள அப்படியா இப்படி ஒரு பயங்களை கொண்டு வருகிறது. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறாரா, அல்லது வந்து நமக்கே அப்படி நடக்குது, அல்லது வந்து நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்ம நல்லதானே ஜெபம் பண்றோம், நல்லதானே ஆண்டவர் பிரியமா இருக்கிறோம், நல்லதானே ஆண்டவர் காரியங்களை செய்து கொண்டு நமக்கே அப்படி நடக்கிற மாதிரி என்ன செய்யறான், ஒரு அவிசுவாசமாகிய கலைகள் என்ன செய்கிறான் அங்கே போட்டதுனால அதுவும் என்ன செய்யுது, அப்பப்போ அங்கே வளர்ந்து வருகிறது போல காணப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னா, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் நமக்கு, உங்களுக்கு விரோதமா விதைக்கப்படுகிற எந்த காரியம் என்ன செய்யாது, பலன் கொடுக்காது. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். உங்களுக்கு விரோதமாய் விதைக்கப்படுகிற எந்த காரியம் என்ன செய்யாது, பலன் கொடுக்காது. அதை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. ஆமேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய இதயத்துல விதைக்கிறது யாரு, விதைக்கப்பட்ட விதை என்னது, ஆண்டவருடைய வசனம். ஆமேன். விதைக்கிறது யாரு, ஆமேன், தேவனாய் கர்த்தராய் விதைக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் இது எதெல்லாம் கலைகள் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் என்ன செய்யறாரு, அந்த நேரம் காலம் வருகிற வரைக்கும் என்ன செய்யுது, அதுவும் அனுமதிக்கப்படுகிறது. ஆமேன். ஆனாலும் என்ன செய்யவில்லை, தேவன் நம்மளை கைவிடவில்லை. ஆமேன். கைவிடவில்லை. மாத்திரமல்லாமல் அந்த விதைக்கப்பட்ட கலையினுடைய காரியங்கள் பலன் கொடாதபடியே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்மளும் அப்படிதானே மாயமான காரியங்களை நம்பி ஏமாந்து போறோம். சில விதமான கரண்ட்ல இருக்கிற சில காரியங்களை நம்பி என்ன செய்யணுமோ, நம்ம வந்து ஒரு செகண்ட் அப்படி ஸ்லிப்பான மாதிரி வந்து தவறி விடுகிறோம். நம்மலாம் யாரு, ஆட்டுக்குட்டி போல. ஆட்டுக்குட்டி சம்டைம் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சகதியில விழுந்தா கூட என்ன செய்யும், டக்குன்னு என்ன செய்யும், வித்தின் செகண்ட் எந்திரிச்சு என்ன செய்யும், அந்த சகதியை வந்து டக்கு டக்குன்னு அடிச்சு வந்து உதறி தள்ளி விட்டு அல்லது செவத்துல உரசி என்ன செய்யும், அதை நீக்கி விடும். ஆனா பன்றிக்குட்டி என்ன செய்யும், சகதியில விழுந்துன்னு சகதிலேயே கிடக்கும். ஆமேன். நம்ம பன்றிக்குட்டி அல்ல, ஆட்டுக்குட்டிகளை நம்ம வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தொடர்ந்து வீட்டு எஜமான் சொன்ன உடனே என்ன சொன்னாங்க, வெயிட் பண்ணு. இப்போ வந்து நீங்க எடுக்கும் பொழுது அந்த கலையை எடுக்கிற சொல்லிட்டு என்ன செய்றீங்க, நல்ல காரியத்தை எடுத்து போட்டுருவீங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவன் என்ன சொல்றா, வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம பயப்பட வேண்டாம். ஆமேன். ஹல்லேலூயா. நமக்கு சில நேரத்துல வந்து விசுவாசம் வருகிற பொழுது, ஐயோ நம்ம சில காரியங்களை தவறி நம்ம விழுந்து சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டாம், பின்மாற்றத்துக்குள்ள போகவே வேண்டாம். நம்முடைய தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கிருபை தந்திருக்கிறார். கிருபை எதற்காக, நாம் தொடர்ந்து ஓடும்படிக்காக. ஆமேன். நாம் விழுந்து போன தவறி போன காரியத்திலே விழுந்து கிடக்காதபடிக்கு அதை மேற்கொள்ளும்படிக்கான பலனை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதை மேற்கொள்ளும்படியான காரியத்தை கர்த்தர் நமக்கு அதிகமாய் தந்திருக்கிறார். அதுல ஓடும்படிக்கு கிருபை செய்கிறார். ஆமென். நிறைவானது வருகிற பொழுது குறைவானது நம்ம என்ன விட்டு என்ன செய்யும், ஓடி போய்விடும். ஆமென். அதனால நம்ம அதுக்கு பயப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். சோ பிசாசானவன், சத்ருவானவன், நமக்கு எதிரானவன் வந்து விதைக்கிற எந்த காரியமும் பலன் கொடாதபடிக்கு ஆமென் கர்த்தர் ஆமென் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன்னா நமக்காக சிந்தப்பட்டது ஆபேலுடைய ரத்தம் அல்ல, நமக்காக சிந்தப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். ஆமென். ஒரு ஆபேலுடைய ரத்தமே வந்து அவனுக்கு நீதியை செய்யும் என்று சொன்னால், நமக்காக சிந்தப்பட்டது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். எதற்காக சிந்தப்பட்டது? நம்முடைய பாவங்கள் கம்ப்ளீட்டாக முற்றிலுமாக நீக்கப்படும்படிக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிற பொழுது அது அந்த காரியத்தை செய்வது எத்தனை அதிக நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 39-40 பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர், அதாவது பிதா வந்து எனக்கு இயேசு கிறிஸ்துக்கு தந்தவைகளில் ஒன்றையும் இயேசு கிறிஸ்து இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவருக்கு விசுவாசமாய் இருக்கிற எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறது.
எதுக்காக அனுப்பியிருக்கிறார்னா எல்லாரையும் ரட்சித்து தேவனோடு கூட நித்தியமே வாழும்படிக்காக அவரை அனுப்பினார். ஆமென். அதுக்கு தடையா இருந்த பாவமான காரியத்தை போக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆமென். நமக்கும் பிதாவுக்கும் தேவனுக்கும் இடையா இருந்த அந்த பாவமான காரியம், பாவத்தின் சுவடு முற்றிலுமாய் நீக்கப்பட்டு எதன் மூலமாக? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாக. ஆமென். அது முற்றிலுமாக கலைந்து எறியப்பட்டு, ஆமென், நம்மை நீதிமானாய் மாற்றி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி நித்தியமாய் அவரோடு கூட இருக்கும்படிக்கு, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு செய்திருக்கிற இந்த ரத்தம் எவ்வளவு நன்மையானவர்களை நமக்கு தொடர்ந்து செய்யும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆபேலுடைய ரத்தமே அந்த அவ்வளவு பெரிய நன்மைகளை அவனுக்கு பெற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னார். நமக்காக சிந்தப்பட்ட கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எத்தனை அதிகமான நன்மைகளை பெற்று தரும். ஆமென். ஆனால் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆமென். ஐயோ, என்னால சரியா ஜெபிக்க முடியவில்லையே, சரியா வேதம் வாசிக்க முடியலையே, 4 பேர்கிட்ட சரியாக அன்பா இருக்க முடியல, உண்மையா இருக்க முடியவில்லையே, மற்றவர்களை நேசிக்க முடியவில்லையே, கசப்பு எனக்குள்ள இருக்கிறது, வெறுப்பு எனக்குள்ள இருக்கிறது, காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, கீழ்ப்படியாம இருக்கிறது என்று சொல்லி நமக்குள்ள இருக்கிற பலகீனங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு. ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற பலகீனத்தை என்ன செய்யக்கூடாது? நம்ம போக்கஸ் பண்ணி மேன்மை பாராட்டாதபடிக்கு. ஆமென். அதையெல்லாம் நீக்கிக்கிற, ஆமென், அதெல்லாம் நீக்கி போட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்ட கடவோம். ஆமென். அல்லேலூயா. அதை குறித்து நாம் ஆர்ப்பரிப்போம், அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைவோம். ஆமென். நமக்கு இருக்கிற பலகீனம் எதனால போகும்? நமக்கு இருக்கிற பலத்தினாலதான் பலகீனம் போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீக்கா இருக்கிறோம், உடனே மருத்துவர் சொல்றாங்க நீங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்ட்டு. சோ அந்த பலகீனம் எதனால போகிறது? நமக்குள்ள போகிற அந்த பலத்தினால போகிறது. ஆமென். பலத்தை கொடுக்கிற, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிற அந்த சாப்பாடுனால என்ன செய்யறது? போகிறது இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஆமென். அதே போல நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனமான காரியமும் எப்படி நம்மை விட்டு போகும்? போன்னு சொன்னா போவாது. எப்படி போகும்? பலமான காரியமாகிய ஆண்டவருடைய வல்லமைகளை நம்ம அதிகமாய் தரித்துக் கொள்கிற பொழுது, ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு நம்ம விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது, இந்த பலவீனமான காரியங்கள் நம்மை விட்டு முற்றிலுமாய் அகன்று போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சொன்னா, நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா எங்க வீட்டுல கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்னையும் போக்கஸ் பண்றாங்க, என்னையும் தவறானு சொல்லி புறக்கணிக்கிறேன்னு சொல்லி அநேக நேரங்கள்ல இந்த காரியங்கள் எல்லாம் சோர்ந்து போக வைக்கும். அது நமக்கே என்ன செய்வான்? பிசாசு நம்மகிட்ட என்ன சொல்லுவான்? நீ எல்லாம் ஒழுங்கா, நீ எல்லாம் சரியா இருக்கிறியா, நீ எல்லாம் இது இருக்கிறியா, நீ அன்னைக்கு அந்த பண்ண இதை பண்ணு சொல்லி என்ன செய்வான்? நம்மை தொடர்ந்து ஆண்டுடைய அன்பை ருசிக்க முடியாதபடிக்கு என்ன செய்வான்? நம்முடைய பலகீனத்தை காண்பித்துக் கொண்டே இருப்பான். அவர்கள் சொல்லுங்கள், உன்னுடைய பலகீனத்தை நீ உன்னோட கூட வைத்துக்கோ, எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். ஆமென். அல்லேலூயா. அவர் எனக்காக சிந்தின அந்த ரத்தம், ஆமென், அது என்னை பரிசுத்தமாய் மாற்றி கொண்டிருக்கிறது. ஆமென். அது என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த ரத்தத்தினுடைய வல்லமை மேற்கொள்ளும்படிக்கு உன்னுடைய பலகீனமோ உன்னுடைய பாவமான காரியங்களோ என்னை மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆணித்தரமாக, அழுத்தமாக, ஆமென், அவன் சொல்லுகிற பொழுது, ஆமென், அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை மாறுவதை நாம் பார்க்க முடியும். ஆமென். நம்ம புலம்பிக் கொடுக்கல, எனக்கு பலகீனம் இருக்கு, எனக்கு பிரஷர் இருக்குது, எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேன், காது கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்முடைய பலகீனத்தெல்லாம் என்னது? நம்ம மேன்மை பாராட்டாதபடிக்கு, தேவன் எனக்குள்ள பலமாய் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும்படிக்காய், ஆமென், கர்த்தர் அவன் நன்மையானவைகளை தந்திருக்கிறார். ஆமென். மீண்டுமாய் கர்த்தர் வார்த்தை தருகிறார். நமக்கு விரோதமாய் விதைக்கிற சத்துருடைய எந்த காரியங்களும் பலன் கொடாது, ஆமென், என்று வார்த்தையை தந்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விரோதமாக அது மனுஷன் மூலமாக இருக்கலாம், அல்லது நம்ம வேலை பார்க்கிற இடங்களா இருக்கலாம், அல்லது நமக்கு சுத்தி இருக்கிறவங்களா இருக்கலாம். யார் மூலமாக பிசாசு எந்த விதையை விதைத்தாலும் அது பலன் கொடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நமக்காக சிந்தப்பட்டது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஒரு ஆபேலுடைய ரத்தம் ஒரு காயினுடைய காரியங்களை முடக்கி போடும் என்று சொன்னால், அவனுடைய சத்துருவாய் இருந்த அந்த காயினுடைய காரியங்களை முடக்கி போடும் என்று சொன்னால், ஆண்டவருடைய இயேசுவினுடைய ரத்தம் நமக்கு சத்துருவா இருக்கிற பிசாசரான பொல்லாத சாத்தானுடைய காரியத்தை முடக்கி போடுவது எத்தனை அதிக நிச்சயம்.
ஆமென். நம்ம அதை குறித்து பயப்பட வேண்டாம். ஐயோ, நான் வந்து இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபிக்கும் போது எனக்கு தடையா வருதுங்க. நான் சர்ச்சுக்கு போனா எனக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை நடந்துருதுங்க. நான் வந்து ஆண்டவரை பத்தி யார்கிட்ட சொன்னேன்னா எனக்கு வந்து ஏதாவது ஆபத்து நடந்துருது. நான் அந்த சுவிசேஷத்தை சொல்லலாம்னு நினைச்சோம்னா எனக்கு ஆபத்து நடந்துருது. யாருக்காவது நான் ஜெபிக்கலாம்னு நினைச்சு இந்த ஜெபித்தோம்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு சொல்லிட்டு நினைச்ச கூடாது, புலம்ப கூடாது. அதெல்லாம் பொய். ஆமென். அதெல்லாம் மாயமான காரியம். ஆமென். அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை. பிசாசு வந்து அவனுக்கு தெரியும், நீங்க சுவிசேஷம் சொல்லிட்டீங்கன்னா, நீங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா, நீங்க வந்து ஜெபித்தீங்கன்னா, ஆண்டவர் கூட நீங்க ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னா அவனுடைய காரியம் உங்களுக்குள்ள செயல்படாதுன்னு தெரிந்ததுனால என்ன செய்யறான், உங்க இதயத்துல களைகளை விதைக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? சத்துரு விதைக்கிற எந்த காரியமும் அவனுக்கு பலன் கொடுக்காது. ஆமென். ஒருவேளை அவன் வந்து சந்தோஷப்படுவான். ஐ வந்து நமக்கு வந்துட்டு நல்லா வளர்ந்து வருது, நம்ம போட்ட விதை வந்து நல்லா செழிப்பா வளருது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுவான், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம். என்ன சொல்லுகிறார்? நேரம் வருகிற பொழுது, ஆமென், நேரம் வருகிற பொழுது அது முற்றிலுமாக புடுங்கப்பட்டு அது அக்கினியிலே சுட்டெரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இன்னும் நேரம் வருகிற பொழுது, அப்போ நேரம் வர்ற வரைக்கும் கஷ்டப்படுமா? நோ. நேரம் வருகிற வரைக்கும் பிசாசு கண்ணுக்கு வந்து செழிப்பா இருக்கிற மாதிரி ஒரு மாயமான தோற்றம் அவனுக்கு வரும். ஆமென், ஆமென். கலைகள்னால வளர்ந்து செழிப்பா இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும். ஆனால் அதனால ஒரு பலனும் என்ன செய்ய முடியாது, அவனால் அடைய முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தருகிறார். ஆமென். நம்முடைய வார்த்தைகள் நம்ம நிரப்பி கொண்டிருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. எந்த காரியமா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஏ சத்துருவே, உன்னுடைய காரியங்கள் எதுவும் என் மூலமா உனக்கு பலன் தராது. ஏனென்றால் எனக்காக சிந்தப்பட்டது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என்று சொல்லி நீங்கள் அந்த பிசாசானவனை, அந்த பலகீனத்தை பார்த்து, அந்த தரித்திரத்தை பார்த்து, அந்த வறுமையை பார்த்து, அந்த கஷ்டத்தை பார்த்து நீங்க நினைச்சீங்க, தைரியமா சொல்லுங்க. கஷ்டத்தை பார்த்து நினைச்சீங்க, தைரியமா சொல்லுங்க. பிரச்சனையை போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல சொல்லாதீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை. நோ. பிரச்சனை கிட்ட போய் சொல்லுங்க, பிரச்சனையை உன்னுடைய காரியங்கள் எனக்கு இல்ல, எந்த பலனும் கொடுக்காது. ஏனென்றால் எனக்காக சிந்தப்பட்டது ஆண்டவராகிய இயேசு ரத்தம். அது எப்படிப்பட்ட ரத்தம்? பிதாவோடு கூட எங்களை இணைத்த அந்த மத்தியஸ்தராகிய அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்கு நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அந்த இயேசு ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் அது அவரால் சிந்தப்பட்ட ரத்தத்தினிடத்திற்கும் நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சேர்ந்து இருக்கிறோம். ஆமென். நாங்க அதோடு கூட என்ன செய்யணும்? சேர்ந்துட்டோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னாடி வந்து வேற ஒரு காரியத்தை கூட நம்ம இணைக்கப்பட்டிருந்தோம். அங்க இருந்து என்ன செய்யப்பட்டோம்? பிடுங்கப்பட்டு இப்போ வந்து இப்படி ஆண்டவரோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். முன்னாடி காட்டு ஒலிவ மரமா இருந்தோம், அங்க இருந்து என்ன செய்யப்பட்டோம்? பிடுங்கப்பட்டு இப்போ வந்து நல்ல ஒலிவ மரத்தில் கூட என்ன செய்யப்பட்டோம்? இணைக்கப்பட்டு விட்டோம். ஆமென். இப்பொழுது அவருடைய காரியங்கள், தன்மைகள் நமக்குள்ள வந்து விட்டது. அதனுடைய பலன்கள் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்பொழுது வேற வெளியில இருந்து ஒரு காரியங்களை வந்து நம்மை தீட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். ஆமென். எதை குறித்து வந்து புலம்பிட்டு இருக்காங்க? ஆமென். எதை குறித்து கவலைப்பட்டு இருக்காங்க? ஐயோ எனக்கு அது இல்லையே, ஐயோ ஊருக்குள்ள கொரோனாங்கிறாங்களே, ஐயோ வேலை எல்லாம் எல்லா பக்கம் வேலை போதுங்கிறாங்களே, எல்லா பக்கம் விலைவாசி ஏறுதுங்கிறாங்களே, எல்லா பக்கம் கஷ்டங்கிறாங்களே, எல்லா பக்கம் அடி பிடி விழுதுங்கிறாங்களே, சர்ச்சுக்கு போக முடியாதுங்கிறாங்களே. எதை பற்றி கவலைப்படாதீங்க. எந்த பிசாசுடைய எந்த காரியமும் பலன் கொடுக்காது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. பிசாசோட எந்த காரியம் என்ன செய்யாது? பலன் கொடுக்கவே கொடுக்காதுங்க, கொடுக்கவே கொடுக்காது. ஆமென். இன்னைக்கு நீங்க வந்து சாட்சியா நீங்க வந்து அதை அறிவிக்க போறீங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருந்து செயல்பட போகிறது. ஆமென். விலகினத்தை பார்த்து சொல்லுங்க, வறுமையை பார்த்து சொல்லுங்க, வேலை இல்லாத காரியத்தை பார்த்து சொல்லுங்க, தரித்திரத்தை பார்த்து சொல்லுங்க, கஷ்டத்தை பார்த்து சொல்லுங்க. ஏ கஷ்டமே, ஏ வேலை இல்லாத தன்மை, ஏ பலகீனமே, ஏ தரித்திரமே, உன்னை பார்த்து உனக்கு நான் ஒரு காரியத்தை நான் உனக்கு உண்மை சொல்றேன், உன்னுடைய எந்த காரியமும் எனக்குள்ள பலன் தராது. ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். நான் இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் அவருடைய ரத்தத்திற்கும் உள்ளாக நான் இணைக்கப்பட்டவன், சேர்க்கப்பட்டவன் என்று சொல்லி தைரியமா சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். நமக்கு எதிராக வருகிற எந்த காரியமும், அது எந்த பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக எந்த பலன் கொடுக்காது, கொடுக்கவே கொடுக்காது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தால நான் தீர்க்கமாய் கட்டளை இடுகிறேன். ஆமென், ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை தீர்க்கமாய் கொடுக்கிறேன். ஆமென். இதை நீங்க தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வந்து இது ஆல்ரெடி எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, இது உண்மை, உண்மை, உண்மை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. தேவன் பெரியவர். ஆமென். தேவன் பெரியவர். ஆமென். கண்களை மூடி
தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? எனக்கு விரோதமாக எந்த ஒரு காரியமும் ஆமென் வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஆமென். நான் அறிந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்தவர்களாய், நான் அறிந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம் அவருக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பாடி துதித்திடுவேன், பரவசமாகிடுவேன், பாடி துதிப்பேன் இயேசுவை, பாடி துதித்திடுவேன், பரவசமாகிடுவேன், பாடி துதிப்பேன் இயேசுவை. நீர் செய்த நன்மைகள் ஏராளம், அதை எண்ணவே முடியாதப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் பலகரம் பிடித்தென்னை தாங்கி நடத்தி வந்தீர். சொல்லுங்க. நீர் செய்த நன்மைகள் ஏராளம், அதை எண்ணவே முடியாதப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் வலக்கரம் பிடித்தென்னை தாங்கி நடத்தி வந்தே. நன்றி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பாடி துதித்திடுவேன், பரவசமாகிடுவேன், பாடி துதிப்பேன் இயேசுவை, பாடி துதித்திடுவேன், பரவசமாகிடுவேன், பாடி துதிப்பேன் இயேசுவை. அல்லேலூயா. சோர்வான நேரத்தில் என்னை அழைத்து மார்போடு அணைத்தீரையா. கலங்காதே திகையாது, நான் உன் தேவன் என்று தைரியப்படுத்தி நீரே. அப்படித்தானே. சோர்வான நேரத்தில் என்னை அழைத்து மார்போடு அணைத்தீரையா. திகையாதே, நான் உன் தேவன் என்று தைரியப்படுத்தி நீரே. நன்றி நன்றி நீரை உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதித்திடுவேன், பரவசமாகிடுவேன், பாடி துதிப்பேன் இயேசுவை, பாடி துதித்திடுவேன், பரவசமாகிடுவேன், பாடி துதிப்பேன் இயேசுவை. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே உமக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரேப்பா. சத்துருவானவன் எதிராளியான விதைக்கிற எந்த விதையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அது பலன் கொடுக்கவே கொடுக்காது ஆண்டவரே. அவனுக்கு வெறும் ஏமாற்றம் மாத்திரமே மிஞ்சும் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தின ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவரே எங்களுக்கு நன்மையானவரை செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவரேப்பா. அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் உங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோமே. எங்களை உங்களோடு கூட சேர்த்து கொண்டிருக்கிறீரே தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. தேவன் அவர்களை பெருக பண்ணுவீராக. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆண்டவரேப்பா, அவளுக்கான நீங்க கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவரே, அந்த எட்டர்னல் லைஃப், அந்த அழிவில்லாத வாழ்வு, அந்த நித்திய வாழ்வையை கொடுத்து ஆண்டவரேப்பா, அவர்கள் எப்பொழுது உம்மோடு கூட இருக்கும்படி செய்வீராக. செய்கிறதுக்காய் நன்றி தகப்பனப்பா. அதுக்காக உங்களுடைய நீங்க சின்ன ரத்தம் ஆண்டவரே அந்த நன்மைக்கு நேராக நடத்தி கொண்டிருப்பதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் ஆண்டவரே இயேசுக்கு நான் மாற்றி போடுகிறோம். ஆமென். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சாட்சிகளை கத்த எழுப்புவீராக. தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுடைய மாபெரும் வல்லமையின் நாமத்தை ஜெபிக்கிறோம்ப்பா, எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.